நீலகிரி மாவட்டம் உதகை ரோஸ் கார்டனில் இருந்து அலங்கார் தியேட்டர் வழியாக கீழே இறங்கிக் கொண்டிருந்த டெம்போ டிராவல் ஒரு கார் மற்றும் 2 ஆட்டோக்கள் மீது மோதி விபத்துக்குள்ளான பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் அனீஷ். என்ன நடந்தது விவரங்கள்? வணக்கம். நீலகிரி மாவட்டம் உதகை ரோஜா பூங்காவிற்கு இன்று கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த 16 பேர் டெம்போ டிராவலர் வாகனத்தில் சுற்றுலா வந்துள்ளனர். 15 பேரை ரோஜா பூங்காவில் இறக்கி விட்டுவிட்டு டெம்போ டிராவலர் ஓட்டுநர் வாகனத்தை மீண்டும் அலங்கார் தியேட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த சாலை வழியாக இயக்கியுள்ளார். அந்த சாலையானது மிகவும் சரிவான சாலை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த சாலையில் வந்து கொண்டிருந்த பொழுது இந்த வாகனமானது கட்டுப்பாட்டை இழந்து டெம்போ அங்கிருந்த அந்த சரிவான சாலையில் வேகமாக வந்துள்ளது. மேலும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோ ஸ்டாண்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 ஆட்டோக்கள் மற்றும் ஒரு கார் மீது எதிர்பாராத விதமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த எதிர்பாராத விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் டெம்போ டிராவலர் ஓட்டுநர் இருவர் படுகாயங்களுடன் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் நெஞ்சை பதற வைக்கும் வகையில் அமைந்துள்ளது. மேலும் இந்த விபத்து குறித்து உதகை நகர துணை கண்காணிப்பாளர் யசோதா விபத்து ஏற்பட்ட இடத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகிறார். மேலும் இந்த ரோஜா பூங்காவிற்கு செல்லக்கூடிய இந்த முக்கியமான சாலை மழையின் காரணமாக மிகவும் பழுதடைந்து வாகனங்கள் செல்ல முடியாத நிலையில் தான் இருக்கிறது. இது அதிக காலமாக இந்த சாலை சீரமைக்கப்படாமல் இருந்துள்ளது. மேலும் தற்பொழுது இந்த சாலையை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என கோரிக்கையும் எழுந்துள்ளது. ஹாசினி, விவரங்களுக்கு நன்றி அனீஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.